இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்டில் எழிலின் படப்பிடிப்பு விழாவில் அவர் பேசியதை டிவியில் ஓடவிட்டு இருக்கிறார். திரும்ப திரும்ப அதுவே வந்து கொண்டிருப்பதால் செல்வி ரிமோட்டை எடுத்து மாற்றப் போகிறார். ஆனால் பாக்கியா அதை தடுத்து விடுகிறார். பிறகு அங்கு வரும் கஸ்டமரிடமும் அது தன்னுடைய மகன்தான், எனது பெயரை தான் படத்திற்கு வைத்திருக்கிறான் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து செல்வி அக்கா கண்ணு பட்டுட போகுது என்று சொல்ல, அதற்கு பாக்கியா அதுவெல்லாம் இல்லை, என்னுடைய மகன் பட்ட கஷ்டத்திற்கு இப்போதுதான் பலன் கிடைத்திருக்கிறது, அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஈஸ்வரி கோபி இடமும் பாக்கியாவிடமும் பேச வேண்டும் என்று இருவரையும் அமர வைத்திருக்கிறார். அப்போது செழியன் ஜெனியின் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அங்கு போய்விட்டான். அங்கே ஆம்பள பிள்ளை இல்லை என்பதால் செழியன் அவர்களோடு இருக்க வைப்பதற்காக பிளான் பண்ணுறாங்க என்று சொல்ல, அதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நீங்க தான் தேவை இல்லாமல் கற்பனை பண்ணுறீங்க, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, செழியனுக்கு எங்க இருக்க பிடிக்கிறதோ அங்கே இருக்கட்டும் என்று சொல்ல, உன் பிள்ளைக்கு மீது உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, அவனை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நீ நினைக்க மாட்டியா என்று திட்டுகிறார். அதற்கு பாக்கியா, நான் கண்டிப்பா அப்படி நினைக்க மாட்டேன், அவங்க வாழ்க்கையை வாழணும், என் பிள்ளை என்பதற்காக நான் அவங்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். இதனால் பாக்கியா சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபியிடம் அது பற்றி பேசுகிறார். அதற்கு கோபி, பாக்கியா சொல்வது சரிதான், இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியுது, அவங்கள இழுத்து பிடிக்க பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். மறுபக்கத்தில் இனியா ஆகாஷ் வீட்டிற்கு போகிறார். அங்கு ஆகாஷ் இனியாவை பார்த்ததும் முதலில் பயப்படுகிறார். யாராவது பார்த்தா தப்பா போயிடும் என்று சொல்ல, அதற்கு இனியா உனக்காக புத்தகத்தை தான் வாங்கிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்லை என்று சொல்லி புத்தகத்தை கொடுக்கிறார்.